என் பேர் ராஜ்குமார். நான் வந்து தாம்பரம் சாலையூர்லேருந்து வருகின்றேன். குரு வந்து மனத்தில் ஒடுங்கி மாயெல்லாம் நீக்கி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தை விடு சார் அருள் புரிவாய் இறைவான்னு சொல்லிக்கிறார் சார். இது வந்து நம்ம குரு நம்ம அனுபவித்து சொல்லிக்கிறார். ஓகேங்களா? இதோட விளக்கத்தை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். இதுதான் வந்து ஐயாவோட ஸ்லோகம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்னு இந்த ஒரு 4 வரியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மனத்திலில் ஒடுங்கி மனத்தில் எப்படி ஒடுங்கன்னா, மனம் ஏன் ஒடுங்கலை அந்த கேள்வி வரும். மனம் ஏன் ஒடுங்கலைன்னா, மனசு புலன்கள் கூடயும் இந்த வெளி விவகாரத்துலேயும் மனசு ஈடுபடுறதுனால தன்னோட சுயத்தை அது தெரியாமல் வெளியே ஓடிட்டு இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், என்னைக்காவது நம்மளை நோக்கி சிந்திச்சுக்கிறோமானா சிந்திச்சதே கிடையாது. அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கான வழிமுறையும் தெரியல. ஆனால் யாரும் சொல்லிக் கொடுக்காமலே இந்த உலக விவகாரத்துலலாம் நாம் தலையிட்டுப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடக்கும், இவனா அப்படி பண்ணுறான் அவனா அப்படி பண்ணுறான், உட்காந்து பேசின்னு இருப்போம். காரணம் என்னென்னா, மனசை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி யோசிக்கிறது நேரம் இல்லை. எப்பவுமே தனக்கு வெளியே இருக்கிற எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணுறது தான் அதோட வேலை. இதுதான் சராசரி மனுஷனோட வாழ்க்கை. ஆனால் ஐயா பண்ணக்கூடிய பாடம் என்னென்னா, இந்த வெளி விவகாரத்துலேருந்து மனசை உள்முகமாக திருப்பி அதை அதற்குள்ளேயே வைக்கிறது தான். போலியே வைச்சா அதோட பவர் போன கதையா, நம்ம மனசு நமக்குள்ளேயே போனோம்னா அந்த ஆர்ப்பாட்டம் உலகம் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் போய் தானாகவே நிற்கும். அதுக்கு தான் அந்த வார்த்தை மனத்தினில் ஒடுங்கி. அப்போ அப்படி நின்னால் என்ன ஆகும் அப்படின்னா, மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது இனிமேல் இந்த உடலோ இந்த மனசு கூட நாம் உறவாட லாயக்கில்லைன்னு அது நம்மளை விட்டு வெளியே போய் நிற்கும். சரிங்களா? எப்போ வெளிச்சம் வந்தோடனே இருள் வெளியே போதும், யாரும் விரட்டுறதில்லை. நம்ம செய்ய வேண்டியது வெளிச்சம் வர வேண்டியதுதான். ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோம், இருட்டிலே உட்காந்து ஐயோ இருள் எனக்கு பிடிக்கல, இருள் எனக்கு வரக்கூடாது, இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இருள் வேணாம், உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணோம், அங்கே ஒரு ஒளி ஏற்றணும். ஒளி ஏற்றினா இருள் இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்போ மனம் உனக்குள்ளே இருந்தால் நம்மளை விட்டு மாயையானது வெளியே போயிடும். ஏன்னா மாயை உள்ளே வந்தோடனே தான் மனம் வெளியே போகுது. என் மனம் எனக்குள்ளே வந்தால் அங்கே வைக்கிறதுக்கு வேலை இல்லை, உள்ளே இருக்கிற மாயை வெளியே போயிடும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா, அந்த சாமர்த்தியம் நமக்கு இருந்தால், கீழே இருக்கிற தாய் மேலே இருக்கிற அப்பனோட ஒன்றா சேருவான். அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா பிள்ளையை சும்மா விட மாட்டேங்குது, 2 பேரையும் சேர்த்த அந்த பிள்ளையை சும்மா விடாமல் அவங்களாம் வாரி அணைச்சிப்பாங்கன்றது தான் ஐயாவோட கான்செப்ட். அப்படி ஒரு நிலை வரும்போது தான் அந்த ஜீவன் முக்தியாக மாறும். அப்படி ஒரு ஜீவனுக்கு தான் பிறப்புன்றது இல்லாத போகும். மற்ற எல்லாருக்கும் பிறப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா அம்மா அப்பாவும் யாரும் சேர்க்கறதே கிடையாது. வெளி உலகத்தில் எப்படி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டுருவோமோ, இங்கேயும் சேர்க்கறதே கிடையாது. இந்த அம்மா அந்த அப்பாவோட என்னைக்கு சேர்றாங்களோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் மரணம் இல்லை, அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் முக்தி. மற்ற எல்லா பிள்ளைங்க செத்து தான் போகும், வேறு வழியே கிடையாது. அப்போ முக்தி அடைகிறவனுக்காக சொன்ன வார்த்தைகள் தான் அதெல்லாம் ஐயாவோட. சரிங்களா? இருட்டு அறையில் மூலியில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் புரிந்து மறுட்டி அவர் மனம் புரிந்தார் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து இதையும் சொல்லிக்கிறாரு. ஆமாம். அப்புறம் சாமி, இப்போ வந்து உலகத்தில் வந்து எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க மக்கள். இப்படி தான் நம்ம வந்து இந்த பாடத்தில் வந்ததுனால நம்ம வந்து இந்த மாதிரி யோக முறையில் நம்ம வந்து பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதனால் ஒரு சில பிள்ளைகளை வந்து சொல் பேச்சில் கேட்காம தான் போயிடுது. இதை பற்றி அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? ஒரு தண்ணியை இப்போ தள்ளி விட்டா எங்கே சாமி போவோம்? இப்போ ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, அதை நான் தள்ளி விட்றேன், அந்த தண்ணி எங்கே போகும்? அது இயல்பு. அந்த மாதிரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற இருக்கிற வயசே அந்த வயசு கேட்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு அனுபவம் வரும், அப்போ தான் அவனுக்கு புரியும். ஆனால் கேட்க மாட்டேன்னு நான் சொல்லாமலே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ நான் சொல்ல வேண்டிய செயலை சொல்லிக்கினே இருக்கணும். அது ஏன் வேலை, கேட்குறானோ கேட்கல அதை பற்றி நான் கவலைப்படவே கூடாது. சரிங்களா? ஏன்னா அவனுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த நாள் வரும்போது தான் பெற்றவங்க வேதனை புரியும், நமக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றது விஷயமும் புரியும். தான் சொந்த காலில் நிற்கும் போது தான் தெரியும். சரிங்களா? இப்போது ஒரு 10 ரூபா வருது, பையன்கிட்ட கொடுத்தானா அதை ஒரு செகண்டில் காலி பண்ணுவான். ஆனால் அதே 10 ரூபா அவன் சம்பாரிச்சானா
அப்படி காலி பண்ண மாட்டான். ஏன்னா அந்த 10 ரூபாய்க்கு அவன் எவ்வளோ உழைச்சான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் நான் செலவு பண்ணமான்னு யோசிப்பான். இதே அப்பனோட வருமானமாக இருந்தால் அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அப்போது பெற்றவங்களோட அருமை புரியாதவன் எப்படி வேணா வாழ்ந்துன்னு தான் இருப்பான். ஆனால் நாளானால் சரியாயிடும். அப்போ பெற்றவங்க சொல்லிக்கின்னு தான் இருக்கணும், அது அவங்களோட கடமை. இவன் இப்படி இருக்கிறானேன்னு வேதனை பார்த்துக்கு ஒன்றும் இல்லை சொன்னேன். அது இயல்பு. எல்லாரும் அந்த காலத்தை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? இறைவனை வேண்டுமோம், அதெல்லாம் நல்லபடியாக. முத்து முகமதிய முச்சந்து வீதியிலே 10 இதவருக்கு பஞ்சற்பேல் மேல் நிறுத்தி அத்தை அடைக்க நிலை யாரையில்லா வேலையிலே குத்து வேலை கட்டிய கண்ணம்மா கோலமிட்டு பாராயோ. இது சித்தர்கள் பாடலில் ஐயா அடிக்கடி சொல்லுவார். இது நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். ஐயா இதுக்கு நிறைய இந்த பாடலுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு. சரிங்களா? முத்து முகமடிய முச்சந்தி வீதியில் நம்ம கண் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? முத்து முகமடிய முச்சந்தி வீதியில். இந்த கண்ணில் கருப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கருப்பு மறைகிற அளவுக்கு நான் மேலே தூக்கி பார்க்கணும். பார்த்தா எப்படி இருக்குன்னா அங்கே சொன்ன அந்த முத்து முகமடியோ, ஏன்னா அங்கே கருப்பு பாப்பா மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு மேல் நோக்கி பார்த்தா அங்கே முச்சந்தி வீதியில் நம்மளோட நினைவுகள் எல்லாம் அங்கே போய் நிற்கும். முத்து முகமடியோன்னு ஆகணும். ஆனால் நம்ம எங்கே பார்க்குறதுக்குள்ளே கண் எரியுது, கண்ணில் தண்ணி ஊறுது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ எங்கே போவோம்? போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பார்வையை அந்த அளவுக்கு மேலே தூக்கி பார்க்கணும். கண் வலிக்குதா வலிக்கலையா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அப்படி பார்க்குறவங்கள தான் அம்மா அழைச்சிப்பாங்க. மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பே இல்லை. அப்போது இந்த உடல் குறைன்னு ஒன்று இருக்குது. எதை செஞ்சாலும் அது நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது. ஏன்னா நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம். நமக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னா 50 வருஷமும் நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டோம். இப்போ ஒரே நாளில் எல்லாத்தையும் மாறினா யாரும் மாற மாட்டாங்க. அப்போ நம்ம உடம்பு நம்ம சொல் பேச்சு கேட்காது. ஆனால் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிக்கினே இருந்தேன்னா அதுவும் மாறும் ஒரு நாள். சரிங்களா? அந்த முயற்சியை மட்டும் நான் பண்ணணும். பண்ணால் தான் இதுக்கான பலன் அனுபவிக்கணும். இல்லைன்னா இல்லை. நன்றி சாமி. நன்றி சாமி. சாமி ஆத்மாவன சாமி. ஆத்மாவன சாமி. எங்கேருந்து வரீங்க? நான் திருவருக்காட்டிலேருந்து வரேன் சாமி. சரிங்க. உங்கள் பேர்? ஒரு 200 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ரமணர் வந்தார். அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தார், விவேகானந்தர் வந்தார். இவங்கெல்லாம் அப்போல்லாம் மீடியா இல்லாத காலத்திலே உலகம் தெரிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி யாருமே வரலையே. அப்படி இப்போ நம்ம ஐயா வந்துட்டார், ரைட். இந்த மாதிரி ஞானிகள் வெளிப்படுறது இல்லையே. இந்த காலத்தில் இவ்வளோ மீடியா வந்தோம், அந்த அளவுக்கு இருக்கிற ஞானிகள் இப்போ பார்க்க முடியுது. இது யார் தப்பும் இல்லை சாமி. நல்லதை போற்றக்கூடிய மனநிலை மக்களுக்கு இருக்கணும். எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தால் தான் அது மேலே மேலே வளரும். ஆனால் நம்ம உலக வாழ்க்கையில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எது நமக்கு தேவையில்லாத விஷயமோ அதை தேடி மனுஷன் பார்க்குறான். கண்ணு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சே ஒருத்தன் தப்பு பண்ணுறான், சரியான வழிகாட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனை நோக்கி எல்லாரும் படையெடுத்து போகிறாங்க. இதனால் நல்ல விஷயங்கள் இல்லாத ஒரு பொருள் வளர்றதும் நல்ல விஷயங்கள் வெளியே தெரியாத போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மீடியா. நான் ஒரு விஷயத்த சொன்னால் அது உடனே நெருப்பு மாதிரி பரவணும். அப்படி பரவறதுக்கு நல்ல விஷயம் அப்படி போகுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் ஒருத்தர் மேலே யாராவது அவதூறு மாதிரி போனோம்னா அது உடனே நெருப்பு மாதிரி பற்றிக்கும். ஓடணும், வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக தப்பான விஷயங்களை இவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கினே தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம மக்கள். நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு பண்ணி சரியான விஷயங்களை அவங்களும் போனாங்கன்னா இது மேலே 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 வளரும். அதனால் எல்லாருக்கும் உலகத்துக்கும் பயன் தரும். கெட்ட விஷயங்களை வளர்த்தா நல்லது அழியும், கெட்டது வளரும், யாருக்கும் அது பலன் இல்லாத போகும். அது இந்த உலகத்தோட குற்றச்சாட்டு. சரிங்களா? ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க தேடி தேடி விளம்பரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பண்ண விஷயத்த பண்ணிக்கினே இருப்பேன், வேணும்னா வேணாம் கட்டி போ அப்படின்னு போவாங்களே தவிர எப்படியாச்சும் பண்ணி நம்ம சொல்லதெல்லாம் போனோமேலாம் பாடுபடவே மாட்டாங்க. இது நல்லவங்க கிட்டே இருக்கணும். ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணோன்னா நம்மக்கிட்டே இருக்கிறதே இதுதான், இதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றதுக்கானோம்னா கலர் கலராக போவான், வீடு வீதியாக போவான், ஊராக போவான். இது அதோட இயல்பு சாமி. இது தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆமாம். ஆனால் எண்ணெயும் தனியாக பாலையும் கலந்து வச்சா கூட, பாலையும் தண்ணியும் கலந்தால் கூட அன்னப்பறவை எப்படி தனியாக பிரித்து அதை எடுக்குதோ அந்த பக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும்.
நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிஞ்சு அவங்க அதை எடுத்தாங்கன்னா இது இன்னும் மேலே 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 வரும் வரும் எல்லாம் நல்லபடியாக. அதுதான் சாமி, ஆத்மா சாமி. ஆத்மன் சாமி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும். சாமி நம்ம நித்யானந்த